கசின் 2 பேர் வந்திருக்காங்க. இங்க சிட்னியில அப்படியே ஆஸ்திரேலியா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்னிக்கு வந்திருக்காங்க. அதுவும் நம்ம ஓப்பன் ஸ்விம்மிங் பூல் எதையாவது குளிச்சுட்டு வெளில வந்தோம் சன்லைட்டில் அப்படின்னா டேன் ஆச்சுன்னா அவ்வளோதான். பாதி கலர் கூட திருப்பி வருமானு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் இங்கே. அப்படியே போட்டு அடிச்சு தூக்குது. ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேர 12ஆம் நம்பர்ல வை. மீட்டர் டே 2 டே 3 டே 4. வணக்கம், வெல்கம் டு பிரகதன் டிவி வீலாக்ஸ். கசின் 2 பேர் வந்திருக்காங்க. இங்கே சிட்னியில் அப்படியே ஆஸ்திரேலியா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்னிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் வெளியில் போகிறோம். இருக்கு. ஒரு மந்த்லி பார்க்கிங் ரேட் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவான. ஸோ அதனால் இப்போ இங்கே எப்படி நான் புக் பண்ணிட்டேன். ஆன்லைனில் எனக்கு ஸ்லாட் கிடச்சிருச்சுன்னு. இப்போ நேரில் போய் பார்க் பண்ணும்போது தான் தெரியும். அங்கே இடம் பிடிக்க உள்ளே பார்க் பண்ணுறதுக்கு இப்போ பெரிய தலைவலியாக இருக்கும் சிட்னி ஓப்பராவில். ஏன்னா இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறதே ஒரு ஹாலிடே தான் போயிட்டு இருக்கோம். அதனால் கூட்டமும் அதிகமாக இருக்கும். பார்ப்போம் இங்கே ஸ்லாட் கிடைக்குது அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போய் சுற்றி பார்த்துட்டு வச்சுட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ இப்படியோ இடம் கழிச்சு பார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்தாச்சு. உள்ள அண்டர் கிரவுண்டில் தான் வந்து பார்க்கிங்கு. ஸோ அண்டர் கிரவுண்டில் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வெளில வந்திருக்கோம். ஏறி விட்டு போயிடுச்சு. இப்போ வெளில வந்தீங்கன்னா இப்போ இந்த ஒப்ரா ஹவுஸை சுற்றி பக்கத்தில் எல்லாமே வந்து இந்த பேக் வாட்டர்ஸோட ஒரு ஓப்பன் ஸ்கை வியூ ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த நிறைய இருக்கும். வரிசையில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் எல்லா டைமும் ஃபுல்லாக தான் இருக்கும். எப்போ வந்தாலும் ஃபுல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. உட்கார இடமே கிடைக்காது. இன்றைக்கி நாங்களும் பார்த்தேன் சரி ஏதாவது ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி சிப்ஸ் பர்கர் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாமா உட்காந்து அப்படின்னு பார்த்தா ஒரு டேபிள் கூட எம்டியாக இல்லை. எப்போவுமே இப்படி தான் இருக்கும். அது ஏன்னா இங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது. ஸ்லீப்பர் செல் மாதிரி எப்பப்போ ஏதாவது ஒரு டேபிளில் யாராவது ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க. ஃபேமிலியாக உட்காந்துருப்பாங்க. கும்பலாக கோவிந்தா போட்டிருப்பாங்க. அப்படி தான் இருக்கும் எப்போவுமே. அண்ட் இவ்வளோ நாள் நாங்கள் சிட்னியில் இருக்கோம். இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் ஒப்ரா ஹவுஸ் உள்ளே போய் பார்த்தது கிடையாது. அது தனி டூர் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஆன்லைன் வீடியோஸில் தான் பார்த்துக்கிட்டே தவிர்த்து உள்ளே நாங்கள் இது வரைக்கும் போய் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கும் போகணும் வீடியோலாம் எடுத்து போகணும். சரி என்னத்தை அதை போய் பார்த்துட்டு ஒரு ஒப்ரா தேட்டர் மாதிரி தான் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பார்த்ததே கிடையாது. அது என்னவோ ஒரு போய் பார்க்கணும் கூட ஆர்வம் இல்லை. வெளியில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது உள்ளே போய் பார்க்கணுங்கிறது. ஸோ அதனால் வெளியில் மட்டும் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ எல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இப்போ பேக் வாட்டர்ஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். பேக் வாட்டர்ஸ் வந்து இது வந்து ஆக்சுவலாக கடல் தண்ணி தான். இது அங்கே ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்லேயே உள்ளே வந்திருக்கு. இது வந்து லேக்லாம் கிடையாது, கடல் தண்ணி.
ஸோ இது வந்து சுற்றி போர்ட்லேருந்து வர தண்ணி அப்படியே வரும் இங்கே ஃபுல்லாக இதில் தான் இப்போ இந்த பிரிட்ஜுக்கு கீழெல்லாம் இந்த தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த ஹார்பர் பிரிட்ஜெலாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ பேக் வாட்டர்ஸ் எக்கச்சக்கம் இருக்குது. அதனால தான் ஃபெரி சர்வீஸ்லாம் இங்கே உண்டு, ரொம்ப ஃபேமஸ் இங்கே. எப்படி நம்ம பஸ்ஸு ட்ரெயின் அந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கும், இங்கே ஃபெரியும் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க அது இடத்துக்கு. இங்கே லோக்கலாகவே எல்லா காரணம் இந்த பேக் வாட்டர்ஸ் தான். நல்லாவும் இருக்கும். ஸோ இங்கே ஆக்சுவலாக நல்லா வெயில், ஸோ அப்படியே சுட்டு எரிக்குது. இங்கே இந்த பேக் வாட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன கொஞ்சம் இதமாக இருக்குது. இல்லாட்டி ஓவராக சுடும். இங்கே ஹியூமிடிட்டியும் இருக்காது. இங்கே ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நான் பார்த்த வரைக்கும் ஹியூமிடிட்டி இருக்காது. அதனால அப்படியே மண்டெல்லாம் வெடிக்க ரொம்ப நேரம் இருந்தோம்னா மண்டெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேயும் இந்த இதுலேயும் வெறித்தனமாக நிறைய பேர் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, தொப்பியெல்லாம் மாட்டிட்டு போய் கிரிக்கெட் ஆட போவாங்க. ஒரு பெரிய டார்ச்சர் என்னன்னா, ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வெயிலில் நல்லா ஆடி டேன் ஆகிட்டிங்கன்னா அந்த டேன் திருப்பி போகாது. நம்ம ஊரில் நம்ம கலர் திருப்பி வந்துடும். இங்கே ஒன்ஸ் கலர் போச்சுன்னா திருப்பி வராது. அதுதான் இங்கே பிரச்சனை. அது புரியாமல் சில நிறைய பேர் போய் உட்காந்து ஆடி டேன் ஆகிட்டு இருப்பாங்க. அதுவும் நம்ம ஸ்விம்மிங் பூல், ஓப்பன் ஸ்விம்மிங் பூல் எதையாவது குளிச்சுட்டு வெளில வந்தோம் சன்லைட்டில் அப்படின்னா டேன் ஆச்சுன்னா அவ்வளோதான், பாதி கலர் கூட திருப்பி வருமானு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் இங்கே. அந்த ஓசோன் ப்ராப்ளம்னாலையா என்னன்னு தெரியாது, ஆனால் இங்கே இப்படி தான் இருந்திருக்கு நாங்கள் வந்து பார்த்ததுலேருந்து. ஓப்பரா ஹவுஸை பார்த்து முடிச்சுட்டு இப்போ சரி பக்கத்தில் இருக்கிற அந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் உள்ளே வரலாம் அப்படின்னா வெயில் அப்படியே போட்டு அடித்து தூக்குது. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. ஸோ கொஞ்சம் தூரம் உள்ளே போய் நடந்து பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் ஷேடில் போய் அப்படியே விளையாட வச்சுட்டு இவங்களை இங்கே கடைக்கு வந்திருக்கோம். கடையில் வந்து ஐஸ்கிரீம் பார்த்துட்டானுங்க. அதனால ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து எங்களுக்கும் கொஞ்சம் சில்லுன்னு எதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருவாங்க. வந்தாச்சு. அந்த ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து காணலான் இருக்கோம். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கூடிய சீக்கிரமே வரும். Day 1 ஆஃப் சிட்னி ட்ரிப், Day 2, Day 3, Day 4லாம் வேறு போடுவோம். அதையும் கீப் வாட்சிங். தேங்க்யூ.